நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நட்சத்திரமாக, நம்பிக்கை நட்சத்திரமாக, விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார். எப்பெல்லாம் நமக்கு துன்பங்கள் வருகிறதோ அவருடைய மார்பிலே நாம் சாய்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பதில் தந்து நம்மை இளைப்பாற செய்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பும் பரிசுத்தமும் நீதியுள்ள பிதாவே,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே ஆவியாக பிரசன்னமாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்போதும் கூட இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களை உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம். இதை கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக அழைத்து வாரும். வரத்தரப்பட்ட மக்களை வருகிற நாட்களிலாவது அழைத்து வரும்படியாக உங்களுக்கு வேண்டுகிறோம். இப்போது கூட வந்திருக்க எங்களோடு கூட நீ பேசும்படியா ஜெபிக்கிறோம். நீ பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க, இந்த சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிதலின் இறுதியத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். எம்மாவூருக்கு போன சீஷரோடு கூட நீ கலந்து கொண்டு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது அவர்களுடைய இருதயங்கள் கொடுத்து விட்டு இருந்தது போல இந்த நேரத்திலும் எங்கள் இருதயங்களும் கொடுத்து விட்டு எரியும்படியாக கிரியை செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தாரும், மோட்சம் மாற்றித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே எண்ணி கேட்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். நேற்று 11ஆம் நாள் 11 நேற்றைய தினத்திலே நான் தலைப்பு சொல்லவில்லை. நேற்று செய்தியின் தலைப்பு நான் சொல்லவில்லை. நேற்று நாள் 11ஆம் நாளுக்கு நான் கேட்ட தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவன் என்னை உண்டாக்கினார். 2 விதமான பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் உண்டாக்கினார், பிசாசின் பிள்ளைகள் பிசாசு உண்டாக்கினார். தேவன் என்னை உண்டாக்கினார் என்ற செய்தியை நாம் கேட்டோம். அது இன்னும் சில சரியாக செய்தியை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இது கொஞ்சம் கடினமான ஒரு செய்தி. இயேசுவோடு கூட இந்த சீஷர்களை புரிந்து கொள்ளாமல் இதை இயேசு விட்டு விலகிவிட்டார். இயேசு சொன்ன அந்த செய்தி அப்படியாக இருந்தது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்கள். என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் அங்க என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போ ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் பிதா எடுத்துக் கொண்டால் தான் ரட்சிக்கப்பட முடியும். அவன் தேவனிடத்தில் வர முடியும். தேவன் ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் தேவனிடத்தில் வரவே முடியாது. யாரும் ரட்சிக்கப்படவே முடியாது. அது தேவன் கையில தான் இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய கையில தான் இருக்கிறது. அது மட்டும் இன்னும் அதே யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தை வாசிங்கள். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் இடத்திற்கு வரமாட்டான். போதும். அங்கே ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் இடத்திற்கு வரமாட்டான். இயேசுவிடத்துல அங்கே ஆண்டவரின் பிதாவுடைய அருள் இருந்தால் தான் அவர் நினைக்கணும், அவருடைய சித்தம் அவரை விரும்பணும்.
அப்பதான் யாருமே இதானத்தை வர முடியும், இயேசு ஏற்றுக்கொள்ள முடியும், ரட்சிக்கப்பட முடியும். இன்னும் அதே யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 70வது வசனத்தை வாசிங்கள். இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். இயேசு தம்முடைய சீஷர்களை 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அந்த 12 சீஷர்களிலே ஒருவன் யூதாஸ் காரியத்து. 12 பேர் தேவனுடைய பிள்ளைகள். யூதாஸ் பிசாசாய் இருந்தான். பிசாசு என்றே சொல்லிட்டேன், பிசாசின் பிள்ளை என்று கூட சொல்லவில்லை, பிசாசாய் இருக்கிறான். ஆகினால இதை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த சத்தியத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் ஏன் ஒருவனை எடுத்துக் கொள்கிறார்? அது ஒரே ஒரு காரணம். தேவனுடைய பிள்ளையை அவர் இழுத்துக் கொள்கிறார், ரட்சிக்கிறார். பிசாசின் பிள்ளையை அவர் இழுத்துக் கொள்ளவே மாட்டார். ஏன்னா உலகத்தில் 2 விதமான பிள்ளைகள், ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்று பிசாசின் பிள்ளைகள். இயேசு யாரை ரட்சிப்பார்? பிசாசின் பிள்ளைகளை ரட்சிப்பாரா, தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பாரா? தேவனுடைய பிள்ளைகளை தான் ரட்சிப்பார். இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் ரட்சிக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பரலோகத்துக்கு வருவார்கள். பிசாசின் பிள்ளைகள் ஒருவர் கூட பரலோகத்துக்கு வர முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் கூட நரகத்துக்கு போக மாட்டார்கள். பிசாசின் பிள்ளைகள் ஒருவர் கூட பரலோகத்துக்கு வர முடியாது. இது இந்த ரகசியம் மிகவும் கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். அதுல நாம் என்ன வாசிக்கிறோம்? அதே யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் அதுல 66ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். அது முதல் அவருடைய சீஷரை அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இது ஏன் பின்வாங்கி போனார்கள்? இயேசு சொல்கிற இந்த உபதேசம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிகிறது, அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைதானே. ஆண்டவரை யாரோட ரட்சிப்பாரு? பிசாசின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். இப்படியெல்லாம் சிலர் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நான் யாரை ரட்சிப்பனும் அவன்தான். அது அது புரிந்து கொள்ள முடியவில்லை. சீஷர்களாலே அது ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள முடிகிறது, ஆனால் அது ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. அப்படி விருப்பமில்லை. எல்லாரும் இது இயேசு சொன்ன போதனை. இது வேற எந்த ஒரு ஸ்தாபனமோ எந்த ஒரு டினாமினேஷனோ உருவாக்கிய போதனை அல்ல. இது இயேசு சொன்ன போதனை. இயேசு அநேக காரியங்களை போதித்தார். போதனைகளை கொடுத்தார். போதனைக்கு இங்கிலீஷ்ல என்ன? டாக்ட்ரின்ஸ். போதனை. ஆண்டவர் டாக்ட்ரின்ஸ் போதித்தார். அநேக போதனை போதித்தார். இந்த கட்டம் வரும்போது சீஷர்கள் மற்ற மக்கள் இல்லை, இயேசுவோடு கூட இருந்த இயேசுவின் சீஷர்களோடையே அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவர்களுக்கு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள்.
அப்ப இயேசு கேட்க 67வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். அப்போ சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு? 68வது வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்போ இயேசு என்ன போதிக்கிறார்? என்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டு அது கடைசியா என்ன முடிக்கிறார்? அங்கே 69வது வசனத்தை வாசிங்கள். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். இந்த இயேசு தேவனுடைய குமாரன், அது சந்தேகமே கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு சந்தேகமே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், அப்படி கிடையாது. வேதம் அப்படி போதிக்கவே இல்லை. சரி, இன்றைக்கு நாள் 12ஆம் நாள். இன்றைக்கு மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிங்கள். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மனிதன் எப்படி பிழைக்கிறான்? நாம் என்ன நினைக்கிறோம்? வேலை வேலைக்கு 3 வேளைக்கு சாப்பிட்டுக் கொண்டே இருப்பதனால நாம் உயிரோடு வாழ்கிறோம் என்று நினைக்கிறோம். அது முழு உண்மை அல்ல. கர்த்தருடைய வசனம் இயேசு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால, அப்பம் என்றால் உணவு, சாப்பாடு, சாதம், அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்றால் நம்ம சாப்பிட்டதால உயிரோடு இல்லை. தேவனுடைய வார்த்தையினாலே, வேதத்தின் வசனத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று இயேசு சொல்கிறார். நான் இன்னைக்கு உங்கள் மக்களை உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்ம சாப்பிடுவதனாலே ஆகாது, நாம் சாப்பிடுவதனாலே நிற்காது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையினாலே உலகமே உண்டானது, சகலத்தையும் உண்டாக்கினார் வார்த்தைகள். இன்றைக்கு நாம் தியானிக்கும் இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், வேதம் எனது சாதம். வேதம் எனது சாதம். இந்த வேதம் தான் என்னுடைய சாதம். உணவு அது அப்பம் என்று சொல்லியிருக்கிறது. வேதத்தில் நம்ம வேத அப்பம் என்று சொல்லியிருக்கிறது. அவங்க நாட்டில் சாதம் இல்லை, அப்பம் உணவு. அவங்க உணவை சொல்லுகிறார்கள். நம்ம நாட்டின்படி நாம் சொல்ல வேண்டும் என்றால் சாதம், உணவு. வேதம் என்று
சாதம். இதுதான் இன்றைய தலைப்பு. இந்த பைபிள் எனக்கு உணவு. இயேசு எனக்கு இருக்கும்போது மனிதன் என்ன செய்வார்? இயேசு எனக்கு இருக்கும்போது மனிதன் என்ன செய்வார்? என் நேசர் எனக்கு இருக்கும்போது சாத்தான் என்ன செய்வார்? சாத்தான் என்ன செய்வார்? இயேசு எனக்கு இருக்கும்போது மனிதன் என்ன செய்வார்? வேதம் எனக்கு இருக்கும்போது வேதனை என்ன செய்யும்? வேதம் எனக்கு இருக்கும்போது வேதனை என்ன செய்யும்? உந்தன் பாதம் எனக்கு இருக்கும்போது சோதனை என்ன செய்யும்? உந்தன் பாதம் எனக்கு இருக்கும்போது சோதனை என்ன செய்யும்? இயேசு எனக்கு இருக்கும்போது மனிதன் என்ன செய்வார்? இயேசு எனக்கு இருக்கும்போது மனிதன் என்ன செய்வார்? என் நேசர் எனக்கு இருக்கும்போது சாத்தான் என்ன செய்வார்? சாத்தான் என்ன செய்வார்? இயேசு எனக்கு இருக்கும்போது மனிதன் என்ன செய்வார்? இந்த வேதம் எனக்கு இருக்கும்போது சாத்தான் என்ன செய்வான்? வேதனை என்ன செய்யும்? சோதனை என்ன செய்யும்? இது நம்மை வழிநடத்து. வேதம் நமக்கு வழிகாட்டி வழி நடத்துகிறது. வேதம் நமக்கு போதிக்கிறது. வேதம் நமக்கு பலனை கொடுக்கிறது. வேதம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. கீர்த்தனையில ஒரு பாட்டு இங்கே, வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. இன்னும் என்ன கண்டு வருகிறது? என்னை எனக்கு காட்டி மண் பொன்னுலகையை நோக்கி என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. இந்த வேத புத்தகம் அவ்வளவு அருமையான, இந்த வேத புத்தகத்தை போல உலகத்தில் வேறு எந்த புத்தகமும் கிடையாது. இது தெரியாமல் நானும் இருந்தேன். நான் ஒரு இந்துவாக இருந்தேன். நெற்றியில 3 நாமம் போட்டுக் கொண்டிருந்தேன். எத்தனையோ தெய்வங்களை வணங்கி பார்த்தேன். எத்தனையோ புத்தகங்களை, பக்திக்குரிய புத்தகங்களை படித்தேன். என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. எவ்வளவு புத்தகங்கள் பக்திக்குரிய புத்தகங்களை படித்தேன். எத்தனை தெய்வங்களை, எவ்வளவு இந்து கோவில்களுக்கு எங்க எல்லாம் போக முடியும். இந்த வடபழனியிலேயே, இந்த வடபழனிக்கு எல்லா கோவிலுக்கும் ஏற்கனவே அநேக கோவிலுக்கு சென்று நான் தெய்வத்தை வேண்டிக் கொண்டேன். எதற்காக? என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். நான் இன்றைக்கு மறைத்தாலும் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும்.
அப்படிப்பட்டவர் நிச்சயத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆனால் நான் பாவத்தில் இன்னும் பாவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாவத்தில் விடுதலை இல்லையே என்று சொல்லி எல்லா தெய்வங்களையும் வணங்கி பார்த்தேன். எந்த தெய்வமும் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவில்லை. ஒருவர் இந்த பைபிள் கொடுத்தார், இந்த வேத புத்தகத்தை கொடுத்தார். இதை வாசிக்க ஆரம்பித்தேன். ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்தேன். ஆதியிலே தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினார். அந்த வார்த்தை, அந்த வசனம் வாசித்த உடனே என் உள்ளமெல்லாம் அப்படியே மெய் சிலுக்க ஆரம்பித்து விட்டது. பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய சந்தோஷம். தேவன் பேசுவதை நான் கேட்டேன், கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருந்தேன். அதை மூடி வைக்க எனக்கு மனமில்லை. அது நான் அப்பதான் SSLC படித்து முடித்து லீவு நாட்கள் 2 மாதம் லீவு இருந்தது. இரவும் பகலும் படித்தேன், படித்துக் கொண்டே இருந்தேன். 2 மாதங்களிலே இந்த வேதம் முழுவதையும் படித்து விட்டேன். படித்த பிறகு இயேசுதான் மெய்யான தேவன் என்பதையும், இயேசுவை தவிர வேறு தேவன் இல்லை என்பதையும் நான் கண்டுகொண்டேன். இந்த புத்தகத்திலே இயேசுவை கண்டேன். நான் அப்பொழுது எங்க அப்பாவுக்கு தொண்டையில கேன்சர் கட்டி இருந்தது. அந்த நாட்களிலே அங்கே இங்க இருக்கிற இந்த CSI சபையிலிருந்து எங்க வீட்டுக்கு வந்து அங்கே ஜபம் பண்ணினார்கள். எங்க அப்பா பேச முடியாமல், ஏதாவது பேச வேண்டும் என்றால் எழுதிதான் காட்டுவார், பேச முடியாது. அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து ஜபம் பண்ணினார்கள். உடனே எங்க அப்பாவுக்கு இந்த தொண்டையில் கட்டி உடைந்து வாயில ரத்தமும் சிவிலும் வந்து உடனே எங்க அப்பா பேச ஆரம்பித்தார். நம்மளால் கிறிஸ்தவராக மாறிவிடலாம் என்று சொன்னார். ஞானசானம் எடுத்து விடலாம் என்று சொன்னார். அதனால 1966 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாங்கள் குடும்பமாக வடபள்ளியில் இருக்கக்கூடிய CSI சபையிலே ஞானசானம் எடுத்தோம். அப்பொழுது ஐயனாக ரெவரண்டாக இருந்தவர் ரெவரண்ட் டாக்டர் ஃபெலிக்ஸ் சுமித்ராஜ் ஐயர். ஞானசானம் நாங்கள் 9 பேர், எங்க அம்மா அப்பா, எங்க அண்ணன்கள், தம்பி தங்கச்சி, எங்க பாட்டி, ஆக 9 பேர் நாங்கள் ஞானசானம் எடுத்தவே தவிர ரட்சிக்கப்படவில்லை. தொடர்ந்து வேதத்தை வாசித்துக் கொண்டே இருந்தேன். என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரிந்து விட்டது. இங்கே இயேசுதான் மெய்யான தேவன் என்று எனக்கு நன்றாக புரிந்து விட்டது. 1969 வருஷம் ஒரு தேவனுடைய மனுஷன் மறுபடியும் இந்த வேதத்திற்கு அநேக வசனங்களை எடுத்து காட்டி செய்து கொடுத்த பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார். ஒப்பு கொடுக்க சொன்னார்கள், கரத்தை உயர்த்தி சொன்னார்கள், கையை தூக்கி ஒப்பு கொடுத்தே அன்னைக்கு முழங்கால் படியிட்டு என் பாவங்களை இயேசுவிடத்திலே அறிக்கையிட்டேன். ஒரு சிறு குழந்தை அழுவது போல தேம்பி தேம்பி என்னுடைய பாவங்களுக்கு அழுது இயேசுவிடத்திலே அறிக்கையிட்டேன். இயேசு என் பாவங்கள்லாம் மன்னித்தார், பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்தார். தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். இந்த வேத புத்தகம் நாளுக்கு நாள் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. படித்துக் கொண்டே இருந்தேன். அதன் பிறகு நான் 10 முறை இந்த வேதத்தை முழுவதும் படித்து விட்டேன். இன்னும் அதுக்கு 10 முறை அது வரைக்கும் கணக்கு வைத்திருந்தேன். அதன் பிறகு நான் கணக்கு வைக்கவில்லை. இன்னும் படித்துக் கொண்டே இருக்கிறேன். எப்பொழுது இன்பமாக இருக்கிறது. இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிட வேண்டும். வேதம் தேவனுடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல. இந்த வேதம் முழுவதையும் மனுஷர்கள் தான் எழுதினார்கள். ஆனால் மனுஷர்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல. இது தேவனுடைய வார்த்தை. வேதம் முழுவதையும் 40 பேர் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்.
அவர்கள் சொந்த கருத்துக்களை எழுதவில்லை, மாம்சத்தில் எழுதவில்லை. அவர் எப்படி எழுதினார்கள்? நான் அதை தேடி பார்த்தேன். தேடி கரெக்டாக தான் சொன்னேன், அந்த இடத்துல தான் வந்தேன். ஆனால் அதை சாத்தான் கண்ணை மறைத்து விட்டான். அதை சொல்லாமலே போய்விட்டேன். 2 பேர் 1ஆம் அதிகாரம், 2 பேர் 1ஆம் அதிகாரம் அதான் சொன்னேன். 1ஆம் அதிகாரம் 19 சொன்னேன். கடைசியா 21 சொல்லாமல் அது கண் மறைக்கப்பட்டு சாத்தான் அப்படி மறைத்து விடுவான். அதை 20-22 வசனங்கள் கூட வாசிங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். தீர்க்க தரிசனமான ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வேதத்திற்கு ஒரு வார்த்தை கூட மனுஷனுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, சொந்த வார்த்தை அல்ல, பரிசுத்த ஆவியானது. அதனால தான் வேதம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. அங்கே எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்தாராம்? கர்த்தருடைய வார்த்தை, பைபிள், வேதம், வார்த்தை கிடைத்தவுடனே அவர் என்ன செய்தாராம்? அவைகளை உட்கொண்டேன். இந்த வேதத்தை உட்கொண்டார், இந்த வேதத்தை சாப்பிட்டார். இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன? வேதம் எனது சாதம். அதாவது வேதம் தான் என்னுடைய உணவு. அதைத்தான் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னும் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார் இயேசு? 30வது வசனத்திலிருந்து வாசிங்கள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. 32ஆம் வசனம் என்ன கூறுகிறது? அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. உலக உணவை அவர் சொல்லவில்லை. அவர் தேவனுடைய சித்தத்தை, அதாவது தேவனுடைய வார்த்தையின்படி முடிப்பது, தேவ சித்தத்தை முடிப்பதுதான் என்னுடைய போஜனம் என்று யோசிக்கிறார். அப்படியே தேவனுடைய வார்த்தை நாம் புசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை புசிக்க வேண்டும் என்றால் என்ன? அதைத்தான் இன்றைக்கு நாம் விளங்கிக் கொள்ள போகிறோம். இயேசு சொன்னார், யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசியுங்கள். ஜீவ அப்பம் நானே. அவ்வளவுதான், அவ்வளவுதான் அந்த வசனமே. ஜீவ அப்பம் நானே. இயேசுதான் போஜனம், நம்முடைய உணவு இயேசுதான். இன்னும் அதே 6ஆம் அதிகாரம்
யோவான் 6:51 வாசியுங்கள். நானே வானத்திலிருந்து இறங்கின நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இயேசு சொல்கிறார், என் மாம்சத்தை புசிக்க வேண்டும். என் மாம்சத்தை புசிக்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டு. இயேசுவின் மாம்சத்தை நாம் புசிக்க வேண்டுமா? இயேசுவின் மாம்சத்தை நாம் எப்படி புசிப்பது? எப்படி? அதுதான் இயேசுவின் மாம்சம் என்பது தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை வார்த்தை மாம்சமானது. வார்த்தை இருந்தவர் தேவன் மாம்சமாகிவிட்டார். தேவனுடைய வார்த்தை தான். இதை படிக்க வாழ்க்கையில நான் படிச்சு அங்கே ஆண்டவரை நேசிக்குவேன். அதாவது தேவனுடைய வசனத்தை நாம் புசிப்பது என்றால் அதை சும்மா வாசிப்பது மட்டுமல்ல, அதை தியானம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்றது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். வாசிப்பது வேற, தியானமாயிருப்பது வேற. சும்மா வாசித்தால் போதாது, தியானமாயிருக்க வேண்டுமா? பசுவை என்ன பண்ணும்? நல்லா சாப்பிடும், அவசரமா சாப்பிடும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் மெதுவா உட்கார்ந்து அசைப்போம். அதுதான் தியானம். அசை போட்டால்தான் அந்த ஆகாரம் ஜீரணமாகும், இல்லைன்னா ஜீரணமாகாது. அந்த ஆகாரம் அசை போட்டால்தான் எல்லா இடத்துக்கும் உடம்புல எல்லாம் போய் சேரும். இதுபோல நம்முடைய வாழ்க்கையில விட தேவனுடைய வார்த்தையை வாசித்தால் மட்டும் போதாது, அதை நேசித்தால் மட்டும் போதாது, அதை தியானம் பண்ண வேண்டும். அந்த வார்த்தை மாம்சமாக வேண்டும். நாம் சாப்பிடுகிற உணவு எந்த உணவாக இருந்தாலும் அந்த உணவு நம்முடைய மாம்சமாகி விடுகிறது. அந்த உணவு அது நம்முடைய மாம்சத்திலும் நம்முடைய ரத்தத்திலும் நம்முடைய எலும்புகளிலும் உடம்பெல்லாம் போய் சேர்ந்து விடுகிறது. சாப்பிடுகிற உணவு அது எப்பொழுது சேர்கிறது? நாம் அதை நன்றாக மென்று உட்கொண்டால்தான். அந்த உணவை மெல்லாமலேயே அப்படியே வாயிலேயே வச்சிருந்தா எப்படி? வாயில சாப்பிடுறதுக்கு வாயில ஆகாரத்தை வச்சோம், ஒரு நாள் முழுவதும் வச்சிருக்க முடியுமா? முடியாது. அப்படிதான் வச்சிருந்தாலும் அது என்ன ஆகும்? ஒரு நாள், 2 நாள், 3 நாள் இப்படி நம்ம அந்த ஆகாரத்தை வாயிலே வைத்திருந்தால் அது கெட்டு போய்விடும், அது விஷமாகிவிடும், அது நமக்கு உயிருக்கே ஆபத்து. அதுபோல இந்த தேவனுடைய வார்த்தை, வேதம் நம்முடைய உணவு, நம்முடைய சாதம், இதை நாம் உட்கொள்ள வேண்டும். அது உட்கொள்ளும் போது அதை, அதாவது இந்த வேதம், இந்த வார்த்தை மாம்சமாக வேண்டும். நம்முடைய மாம்சமாய், அதாவது வேதம் நம்முடைய வாழ்க்கையாகிவிட வேண்டும். நம்முடைய வேதம், இந்த வாசிக்கிற வேதம் நம்முடைய வாழ்க்கையாக மாறவில்லை என்றால் அது விஷமாகிவிடும், அது நம்மை கொன்றுவிடும், அது நமக்கு ஆபத்து. ஆகையினால அது உட்கொண்டால்தான் ஜீரணமாக வேண்டும். நம்ம எந்த வசனத்தை வேதத்திலிருந்து எங்க வாசித்தாலும் சரி, அந்த வார்த்தை, அந்த வசனம் நம்முடைய மாம்சமாகிவிட வேண்டும். நம்முடைய மாம்சம் என்றால் வாழ்க்கையாகிவிட வேண்டும். வசனத்தின் படி நாம் வாழ வேண்டும். ஆகினால கர்த்தர் வசனம் என்ன கூறுகிறது? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17
11 வாசிங்கள். அந்த பட்டணத்தால் மனோவாஞ்சையால் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நல்ல குணம் எப்படி வரும்? நல்ல குணம் எப்படி வரும்? இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டே, தினமும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஆராய்ந்து பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிட வேண்டும். குணம், நல்ல குணம் வரும். அதனால நம்மை பார்த்து அநேக கிறிஸ்தவர் தேவனை பிள்ளை என்று காண்பார்கள். இயேசு என்ன சொன்ன? மனுஷன் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக அவர் முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள். அதாவது நம்மை பார்த்து 10 பேர் இயேசு ஏற்றுக்கொள்ளும் வகையில நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிட வேண்டும். நல்ல குணம் நமக்கு வர வேண்டும். நல்ல குணம் வர வேண்டும் என்றால் இதை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஆதாரம், இதுதான் நம்முடைய உணவு. இது புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது ஞானப்பால், வளர்ந்தவர்களுக்கு இது பலமுள்ள ஆதாரம், கொழுப்பான பதார்த்தம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த பைபிள் நமக்கு கொழுப்பான பதார்த்தமாக மாறிவிடும். உணவு, வேதம் எனது உணவு. இதை நாம் விட்டுவிட வேண்டும். இந்த வேதத்தை விட, வேதத்தை காட்டிலும் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியது உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இந்த வேதம், இதை பிடித்துக் கொள்ளுங்கள். விட்டுவாங்க. கத்திரிவாசம் சொல் கத்த சொல்கிறார், நீங்கள் வேதத்தை மறந்தால் சொல்லுங்க, பிள்ளைகளை மறந்துடுவாங்க. இந்த வேதத்தை மறந்து விட்டீங்கன்னா உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எவ்வளவு ஆபத்து பாருங்க. ஜாலியாயிருப்போம், கண்கள் கத்தோடு ஜெபிப்போம். உங்களில் யாராவது 2 பேர் நம்மை ஜெகத்திலே நடத்தபடியாக கேட்கிறோம்.